இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இயற்கை விவசாயம் தான் வந்து நம்ம முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பயிர் நாற்று போட்டதுலேருந்து பயிர் நடவு முதற்கொண்டு எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன இயற்கை இடுபொருட்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து வயல் எல்லாமே வந்து களை எடுத்து முடிச்சாச்சு. இந்த நெல் பார்த்திங்கன்னா ரத்த சளி எப்படி நல்லா சூப்பராக வந்து தூர்லாம் வெடிச்சிருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து களை எடுத்து முடித்தோம், நேற்று தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கனாக்கா மைசூர் மல்லி. எல்லாமே வந்து பயிர் பார்த்திங்கனாக்கா 20 நாளில் வந்து பயிர் பறித்து நட்டாச்சு. இளம் பயிரில் வந்து பயிர் நடவும் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து தூர்லாம் நல்லா வந்து வெடிச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் பார்க்குறப்ப நமக்கு நல்லா வந்து கண்கூட தெரியுது. இயற்கை இடுபொருள் தான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ரசாயனம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ கூட வயலுக்கு வந்து தண்ணீர் பாசனம் மூலமாக வந்து மீன் அமிலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், மீன் அமிலம் இந்த சிஸ்டம் மூலமாக தான், இந்த வெஞ்சுரி பற்றி கூட நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது மூலமாக தான் வந்து பைப்லைன் த்ரூ தான் நான் வந்து எல்லா வயலுக்குமே வந்து தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இயற்கை இடுபொருட்கள்லாம் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து முழுக்க வந்து இயற்கை இது தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இயற்கை இடுபொருள் தான் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரம்மில் கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் வந்து இப்போ ஊறிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதனால் எல்லோரும் வந்து இயற்கை விவசாயம் செய்வோம். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுனாக்கா சொல்லுங்கள். ரத்த சளி, மைசூர் மல்லி, நெல், அரிசி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். நன்றி.